இதே மன்னிச்சிருன்ற மன்னிக்கிற மாதிரி தப்பா பண்ணிக்கிறேன் நீ. இதே என் கடையில திருடு இருந்தா கூட நான் மன்னிச்சு விட்டுருப்பேன் நானு. ஒரு குழந்தை இப்பெல்லாம் அந்த பொண்ணையே தப்பா பார்க்க கூடாதுன்றாங்க. ஆனா ஒரு குழந்தை தப்பா பார்க்க எப்படி மனசு விட்டு உங்களுக்கு இனிமே செய்ய மாட்டேன்னா இப்ப இது செஞ்சு வைக்க பரவாயில்லையா? இதே தப்பு நீ வெளிநாட்டுல பண்ணி வச்சுக்கோ, நிக்க வச்சு ரோட்ல சுற்றுப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது. நீ ஃபர்ஸ்ட் பண்றியே, நீ பண்றது கரெக்டா? ஏமா மறைக்கலாமா? இத நீ இன்னைக்கு மறைச்சிருவ, இவன் எப்படி நாளைக்கு வெளியில தெரியுமா? இன்னைக்கு உன் குழந்தைகிட்ட உன் பத்தி உன் குழந்தைன்னு இருக்கும் போதே இந்த பிரச்சனை, நாளைக்கு இன்னொருத்தவங்களோட குழந்தைய இவன் கண்டிப்பா தொடுவான். அப்ப அவங்களும் மறைப்பாங்க. இது இப்படியே மூடிட்டே போக வேண்டியதா கடைசி வரைக்கும். ஆனா இவனுங்க மட்டும் நல்லா நிம்மதியா வாழ்வானுங்க. இவனுங்க மேல சாவடிக்கணும், உயிரோட விடக்கூடாது. இன்னைக்கு நான் உனக்கு தொடர்றதே பாவம். இன்னைக்கு நான் உனக்கு பாவம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு என் பொண்ணுக்கு வேற யாரா பாவம் பாக்குற மாதிரி ஆயிடும். குழந்தைங்களை கூட நிம்மதியா வாழ விடாத மிருக ஜென்மங்களா, எதுக்குடா நீங்க உயிரோட இருக்கிறீங்க? செத்து போங்கடா. அப்படி என்னடா உங்களுக்கு வெறி? பண்ணாதயா? என்ன பண்ணாத? நீ பண்றதுக்கு முன்னாடி அதை யோசிச்சிருக்கணும். இன்னொரு வீட்டு குழந்தை இனிமே தொடுவியா? கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. குழந்தைங்களை தொடறீங்க வெக்கமே இல்லாம. என்ன ஜென்மம் இதெல்லாம்? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன்.